செயல்படுவி கரம் என்னை விலகாதிருக்கும் என் இயலாமையில் நீ செயல்படுவி கரம் என்னை விலகாதிருக்கும் மலைகளை பெயர்ப்பீரென்றார் என் தடைகள் உமக்கு எம்மாத்தி மரித்தோரை எழ செய்தீரென்றார் என் நோய்கள் உமக்கு எம்மாத்தீரும் மலைகளை பெயர்ப்பீரென்றார் என் தடைகள் உமக்கு எம்மாத்தீரும் மரித்தோரை எழச் செய்தீரென்றார் என் நோய்கள் உமக்கு எம்மாத்தீரும் கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன் கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன் என் இயலாமையில் நீ செயல்படுவி கரம் என்னை விலகாதிருக்கும் என் இயலாமையில் நீ செயல்படுவி கரம் என்னை விலகாதிருக்கும் மலைகளை பெயர்ப்பீரென்றார் என் தடைகள் உமக்கு எம்மாத்தீரும் மரித்தோரை எழச் செய்தீரென்றார் என் நோய்கள் உமக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க மலைகளை பெயர்ப்பீரென்றார் என் தடைகள் உமக்கு எம்மாத்தீரும் மரித்தோரை எழச் செய்தீரென்றார் என் நோய்கள் உமக்கு எம்மாத்தீரும் கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன் கிரகிக்க முடியா சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன் கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூறும் வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூறும் ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார் என்னையும் போஷிப்பது நிச்சயமே காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரென்றார் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார் என்னையும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க நிச்சயம் நிச்சயம் ஆண்டவரே காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரென்றார் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே கிரகிக்க முடியா காரியம்
உம்மாலன்றி இது யாரால் கூடும்? வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரென்றார், என்னை குறைவின்றி சொல்லுங்க ஆண்டவரே. ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை நீரென்றார், என்னை குறைவின்றி. முடிஞ்ச கரங்களை உயர்த்தி கிரகிக்க முடியா, கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என் தேவன் எனக்கா. விசுவாசத்தோட கரங்களை உயர்த்தி ஏதாகிலும் செய்வார். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா என்றாகிலும் என் தேவன் எனக்கா
என்னை மறந்தது. கரங்களை தட்டி இந்த ராத்திரி வேளையிலே அவர் எனக்காக எல்லாவற்றையும் ஏதாகிலும் செய்வார். எல்லாம் செய்ய வல்லமை உள்ளவர், எனக்காக ஏதாவது செய்வார். சொல்லுங்க சத்தமா, எல்லாம் செய்ய வல்லமை உள்ளவர். எனக்கு தெரியும், சத்தமா சொல்லுங்க, எனக்கு தெரியும், எனக்கு அவர் செய்வார். ஏதாகிலும் சர்வ வல்லவர், ஏதாகிலும் செய்வார். எத்தனை பேர் சத்தமா ஹalleluya சொல்றேன்? ஹalleluya. தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன். தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை
கூடாதது ஒன்றுமே. எல்லாம் நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவனாகிய கர்த்தரால் எல்லாம் கூடும். எல்லாம் செய்ய வல்லமை உள்ளவர். எனக்காக ஏதாகிலும் செய்வார். எத்தனை பேர் சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மால். பாடலாம் எல்லாரும் சேர்ந்து. ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா,
உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, அவாந்திர வழியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, அவாந்திர வழியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே ஆகும். பாடலாம் எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம். இயேசுவை பார்த்து சொல்லுங்க, ஆகும், ஆகும், ஆகும். ஆண்டவரே, உம்மால் எல்லாம் கூடும். ஓ சத்தமாய் ஆகும். ஹல்லேலூயா. ஆகும். எல்லாமே சகலவற்றையும் வரவழைக்க உம்மால் ஆகும் ஆண்டவரே. ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், ஆகும். கரங்களை தட்டும்போதே விசுவாசத்தோட ஆண்டவரே உங்களால் எல்லாம் செய்ய முடியும் அப்பா. நான் ஆராதிக்கிற தெய்வம் நீ சாதாரணமானவர் அல்ல, நீ சர்வ வல்லமை உள்ளவர், நீ சர்வ வல்லமை உள்ளவர், நீ சர்வ வல்லமை உள்ளவர். உம்மால் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும், ஆகும். இப்ப சொல்லலாமா? உம்மாலாகாத காரியம், உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும், உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் இயேசுவே. உம்மால் எல்லாம் ஆகும் அப்பா. சர்வ வல்லமை உள்ளவர், உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. பஞ்சத்திலே எங்களை திருப்தியாய் நடத்த உம்மால் கூடும் ஆண்டவரே. புயலை அமைதிப்படுத்தி எங்கள் படகை ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை செம்மையாய் நடத்த உங்களால முடியும் ஆண்டவரே. இரவெல்லாம் பிரயாசப்பட்டு நடக்காதது உங்களால உங்க ஒரு வார்த்தையால செய்ய முடியும். ஓ இயேசுவே. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே எனக்காய் கருதுபவர் நீ, என்னை போஷிக்கிறவர் நீ, என்னோடு இருந்து என்னை நடத்தி என்னுடைய
சந்திக்கிறவர் நீர். எல்லாம் செய்ய வல்லமை உள்ளவர், எனக்காய் கருதுகிறவர். உங்க வாய்களை திறந்து எல்லாம் செய்ய வல்லமை உள்ளவர், என்ன நினைக்கிறவர், என் மேல் நினைவாய் இருக்கிறவர், என்னை குறித்த காரியங்களை சிந்தித்து எனக்கு நன்மைகளை ஆசீர்வாதங்களை வரப்பண்ணுகிறவர், எல்லாம் செய்ய வல்லவர், எனக்கு சொந்தமானவர். ஹல்லேலூயா. எல்லாம் செய்ய வல்லவர், எனக்கு என்னை நினைப்பவர். சில சமயம் எனக்கு போலீஸ் கமிஷனரை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவருக்கு என்ன தெரியாது அப்படிம்பாங்க. நான் எல்லாம் செய்ய வல்லமை உள்ளவர், எனக்காய் என்னை நினைப்பவர், என்னுடைய காரியங்களை பார்த்து செய்கிறவர், ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து. ஹல்லேலூயா. ஆராதிக்கலாமே இயேசுவே. எனக்காய் கருதுவார், என்னை போஷிப்பார், எந்தன் தேவைகள் எல்லாம் சந்திப்பார், துன்ப நாள் கைவிடாமல் தம் சீரகின் நிழலில் மறை
ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 22 தொடங்கி 28 வரை உள்ள வசனங்கள். இந்த வருடம் ஆரம்பித்ததிலிருந்து இன்றைக்கு 6 மாதங்கள் முடிய போகிறது. நம்ம ஒரு குறிப்பிட்ட காரியத்தை எய்ம் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நீங்களாம் இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்களும் என்னோடவே அப்படியே எய்ம் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆண்டவர் நம்மை சுதந்திரிக்க பண்ண வாக்கு பண்ணியிருக்கிறார். அதில் நாம் சிறந்ததை சுதந்திரிக்கிறதுக்காக ஆண்டவர் ஒரு விஷயத்தை நம்மளை பொசஸ் பண்ண வைக்கிறார்னா, பெற்றுக்கொள்ள வைக்கிறார்னா சாதாரணதை, ஏன்னா அவர் சாதாரணமானவர் அல்ல. ஆகவே அவர் நமக்கு சுதந்திரிக்க கொடுக்கிற காரியமும் கண்டிப்பாக சாதாரணமாக இருக்காது. அதுவும் மகத்துவமான கிரேட்டான விஷயங்களை தான் ஆண்டவர் நமக்கு பொசஸ் பண்ணுறதுக்கு உதவி செய்வார். அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம இந்த வார்த்தையை 6 மாதங்களாக நாம் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கேட்டுக்கிட்டே வரோம். We are going to possess greatness in this 2024. இந்த 2024 நம்ம சிறந்ததை சுதந்திரிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டே வரோம். தொடர்ந்து நம்ம ஆண்டுடைய வார்த்தையை நம்பிக்கையோட அந்த வார்த்தைகளை கேட்போம், அதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நம்ம என்ன கேட்குறோமோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம எதை ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அது நம்ம வாழ்க்கையோட யதார்த்த உண்மையாகவும் சீக்கிரத்தில் மாறும். நம்முடைய சொந்த கண்களினாலே ஆண்டவர் செய்கிற காரியங்களை நம்ம காண்போம். இப்போதே அவர் சில காரியங்களை செய்ய ஆரம்பித்திருக்கிறார். பர்சனலாக எங்களால் டெஸ்டிஃபை பண்ண முடியும், அப்படி உங்களுக்கும் அவர் செய்திருப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆகவே தொடர்ந்து நம்ம ஜெபத்தோடு ஆண்டோடைய வார்த்தைக்குள்ளாக போகலாம். 32ஆம் அதிகாரம் 22 முதல் 28 வரை உள்ள வசனங்களை எடுத்துட்டிங்கன்னா சத்தமாக ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்களா? சேர்ந்து வாசிக்கலாமா? 22லிருந்து. ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடைச்சந்தை அதனால் அவனுடன் போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். அவர், உன் பேர் என்ன? யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. எத்தனை பேர் சத்தமா ஒரு ஆமென் சொன்ன? See, it is worth fighting for. Sometimes நம்ம போய் இதுக்கெல்லாம் யாராவது சண்டை போடுவாங்களா அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? சில சமயம் நம்ம பசங்களை ஏதாவது விஷயத்துக்காக சண்டை போடும்போது, இல்லைன்னா நம்ம சில வைராகியத்திற்காக வீட்டில் நம்ம பெரியவங்க நம்ம ஏதாவது விஷயத்துக்காக சண்டை போடும்போது போய் இதுக்காக யாராவது சண்டை போடுவாங்களா? ஏதாவது பெரிய விஷயம்னா கூட பரவாயில்ல, போய் இந்த சில்லியான விஷயத்துக்காக சண்டை போடுவாங்களா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம என்ன செய்வோம்? நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு ரீதியில் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செஞ்சுருப்போம்? போய் இதுக்கு போய் யாராவது இவ்வளோ மெனக்கெடுவாங்களா? போய் இதுக்கு போய் யாராவது இவ்வளோ போராடுவாங்களா? போய் இதுக்கு போய் யாராவது இவ்வளோ சண்டை போடுவாங்களாங்கிற மாதிரியான வார்த்தைகளை நம்ம எல்லாரும் என்ன செஞ்சுருப்போம்னா பேசி இருந்திருப்போம், கடந்து வந்திருப்போம். அப்படி ஒரு பக்கம் சொன்னாலும் சம்டைம்ஸ் சம்திங்ஸ், சில சமயங்களில் சில விஷயத்தை போராடுறது, சில விஷயத்துக்காக ஃபைட் பண்ணுறது, சில விஷயத்துக்காக உறுதியாக நிற்கிறது, சில விஷயத்துக்காக நம்ம அசையாமல் அதில் ஸ்டெட்ஃபாஸ்டாக அது வேணும், அது எனக்கு கண்டிப்பாக கிடைக்கணும்னு நிற்கிறது நல்லது. எத்தனை பேர் புரிஞ்சாமேன்னு சொல்கிறேன்? சம்திங் சம்டைம்ஸ் சம் கேசஸ் அது இட் இஸ் நாட் வர்த் ஃபைட்டிங் ஃபார். அது அவ்வளோ மெனக்கட வேண்டியதில்லை, அவ்வளோ போராட வேண்டியதில்லை, அவ்வளோ சண்டை போட வேண்டியதில்லை, அவ்வளோ உறுதியாக நிற்க வேண்டியதில்லை. பட் சம்டைம்ஸ் சம் கேசஸ் சம் இஷ்யூஸ், அதற்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக உறுதியாக நிற்கலாம், போராடலாம். உங்களால் முடிஞ்ச அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் எதுக்காக ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அதுக்காக நீங்கள் போராடவும் செய்யலாம். நீங்கள் எதை ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அதற்காக நீங்கள் என்ன செய்யலாம்? போராடவும் சொல்லுங்கள், போராடவும்
தப்பு இல்லை. சொல்லுங்க, என்ன இல்லை? சத்தமா சொல்லுங்க, போராடலாம். தப்பு இல்லை. சத்தமா சொல்லுங்க, போராடலாம். தப்பு இல்லை. யாக்கோப இந்த 32வது அதிகாரத்தில் பார்க்குறோம். இயல்பாகவே யாக்கோபு ஒரு ஃபைட்டர். சொல்லுங்க, யாக்கோபு யாருங்க? இயல்பாகவே அந்த ஆள் அப்படிதான், ஒரு சண்டை போடுறவர். ஹீ இஸ் அ ஃபைட்டர். அவர் ஒரு போராளி. ஹீ இஸ் அ ஃபைட்டர். இன்ஃபேக்ட் அவரை பற்றின முதல் ப்ராமினன்ஸ், முதல் இன்ட்ரடக்ஷன் பைபிளில் அவரை பற்றி ஆரம்பிக்கும் போதே, அவரை பற்றின குறிப்பு பைபிளில் தொடங்கும் போதே, இது 25ஆம் அதிகாரத்தோட 22வது வசனம் ஆதியாகமத்தில் அவரை பற்றின குறிப்பு பைபிளில் தொடங்கும் போதே, அவரோட அம்மாவோட வயிற்றுக்குள்ள அவரோட சகோதரனும் போராடுறதா தான் என்ன செய்யுதுன்னா, அவர் கர்ப்பத்திலிருந்தே, அவர் கருவில் இருக்கும் போதே யாக்கோபை பற்றின குறிப்பு பைபிளில் ஆரம்பமாகும் போதே அந்த மனுஷனை பற்றி எப்படி தான் ஆரம்பமாகுதுன்னா, ஹீ இஸ் அ ஃபைட்டர். அவர்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு என்ன செய்யுது அந்த வசனம் சொல்லுது. இன்ஃபேக்ட் யாக்கோபு அந்த யுத்தத்தில், அந்த மோதல்ல, அந்த ஃபைட்டில் தான் ஜெயிக்கணும். தன்னோட சகோதரன் ஜெயிச்சிடக்கூடாது, என்னை விட அவன் மேலே வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விடாப்பிடியான ஒரு உறுதியில் யாக்கோபு இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு அந்த 26வது வசனத்தெல்லாம் வாசிக்கும் போது தெரியும். ஏன்னா ஏசாவை வெளியில் எடுக்கும்போது அவனோட காலை பிடிச்சிக்கிட்டே என்ன செஞ்சான், நீ தான் முதல்ல வந்து இருக்காம பின்னாடியே நானும் என்ன செய்வேன்னா, அப்போ யாக்கோபோட இயல்பே என்னன்னா, ஹீ இஸ் அ ஃபைட்டர். அவர் ஒரு போராளி. சொல்லுங்க, யாக்கோபு யாருங்க? எல்லாத்துக்கும் சண்டை போடுவார், எல்லாரு கூடயும் சண்டை போடுவார். அவரோட நேச்சரே வந்து என்னதான்னா சண்டை போடுறது தான். சொல்லுங்க, அவரோட நேச்சரே என்னதான். நமக்கும் சம்டைம்ஸ் நம்மளோட நேச்சரும் அப்படி இருக்கலாம். பட் நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு எதுக்கு சண்டை போடணும், எதுக்காக போராடணும், அப்படி போராடுற நம்மகிட்ட என்ன இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம். எல்லாரும் போராடலாம், பட் போராடுறவங்க கிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னு சில குறிப்புகள்லாம் என்ன செய்யணும்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு ராத்திரி. சொல்லுங்க, போராடலாம். தப்பில்லை. சொல்லுங்க, போராடலாம். யாக்கோபு ஹீ இஸ் அ ஃபைட்டர். ஹீ இஸ் அ ஃபைட்டர். பைபிளில் சில நபர்களை பற்றி சொல்லும் போதே அவர்களை குறித்த சில அடையாளங்கள் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி ஞாபகம் வரும். இன்ஸ்டன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து சிம்சோனை பற்றி பேசும்போதே அவருடைய வல்லமை, அவருடைய பராக்கிரமம், த பவர், த மைட் நமக்கு என்ன செய்யும்னா ஞாபகத்துக்கு வரும். யோபுவை பற்றி நம்ம நினச்ச உடனே, அந்த மனுஷன் பொறுமைசாலியா அப்படின்னு யோபுவை பற்றி நமக்கு என்ன செய்யணும், உடனே யோபுவை பற்றி. எலியாவை பற்றி நினச்ச உடனே ஜபம் அப்படின்னு நமக்கு என்ன, அந்த மனுஷனை மாதிரி என்ன செய்ய முடியாது. எலியாவின் தோமா அப்படின்னோடனே சந்தேகப்பட்டார். அவர் வந்து பெசிமிஸ்ட், அவர் சந்தேகப்பட்டுட்டார் அப்படின்னு. ஸோ இப்படி ஒருத்தரை பற்றி பைபிளில் நமக்கு முன்னாடி கொண்டு வந்தா, ஒருத்தரை பற்றியும் ஒரு அடையாளம் நமக்கு ஞாபகம் வர மாதிரி யாக்கோபை நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்தா, ஹீ இஸ் அ ஃபைட்டர். அவர் ஒரு போராளி. சொல்லுங்க, யாக்கோபு யாருங்க? அண்ட் இயல்பாகவே நம்ம சொன்ன மாதிரி இவர் கர்ப்பத்துக்குள்ளே இருக்கும்போதே அவரும் அவருடைய சகோதரனும் மோதிக்கொண்டார்கள், சண்டை போட்டாங்க. இயல்பே அவருக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால கிராஜுவலாக இந்த 32வது அதிகாரத்துலையும் அவர் என்னதான் பண்ணுறாருன்னா போராடுறார். 32வது அதிகாரத்தில் யாக்கோபு என்ன செய்கிறாருங்க? ஹீ இஸ் இன் அன் another மேட்ச். இன்னொரு யுத்தத்தில் என்ன செய்கிறார்? இது வரைக்கும் அவர் கர்ப்பத்தில் உருவான நாளில் இருந்து தொடங்கின அந்த போராட்டம் ஒரு பாயிண்ட்ல, ஒவ்வொரு இடத்துல, ஒரு விதத்தில் ஒருத்தரோட என்ன செஞ்சார்னா அவர் போராடிக்கிட்டே வந்தார். இந்த 32வது அதிகாரத்தில் இந்த மேட்ச், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு மேட்ச், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு போராட்டம். இந்த போராட்டம் கொஞ்சம் வித்தியாசமானது. சொல்லுங்க, இந்த போராட்டம் கொஞ்சம். ஸோ நானும் நீங்களும் போராடுற குணம் இருக்கிறவங்களா இருக்கலாம், பட் போராடுற குணம் நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்கு. பட் அந்த போராட்டத்திலேயே எது ஒரு வெற்றிகரமான ஒரு போராட்டமா இருக்க முடியும், நம்ம கிரேட்னஸை செக்யூர் பண்ற மாதிரி, சில ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ற மாதிரி அந்த போராட்டம் நம்ம மாறணும். அந்த போராட்டம் நமக்கு மாறணும்னா அந்த போராட்டத்தில் ஒரு 3 காரியம் நமக்குள்ள இருக்கணும். யாக்கோபுக்கு இந்த ஃபைட் கொஞ்சம் வித்தியாசமான ஃபைட். இந்த யுத்தம் யாக்கோபுக்கு கொஞ்சம், இந்த போராட்டம் அவரோட இந்த பிளாட்ஃபார்மே கொஞ்சம் வேற மாதிரி. 3 காரணம். 1, தனியா. சொல்லுங்க, தனியா. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்னது? தனியா. அந்த 32வது அதிகாரம் நம்ம இன்னைக்கு கையில் எடுத்த வசனத்தோட 24வது வசனம் நமக்கு தெரியுது. யாக்கோபு தனித்திருந்தார். யாக்கோபு எப்படி இருந்தாருங்க? 22வது வசனம் சொல்லுது அவருடைய குடும்பத்தை அவர் என்ன செஞ்சார்? அக்கறைப்படுத்தினார். 23வது வசனம் சொல்லுது அவரோட ஃபைனான்ஸ், அவருடைய வசதிகளை, அவருடைய ஃபார்ச்சூன்ஸை அவர் என்ன செஞ்சார்னா அதையும் அவர் அக்கறைப்படுத்தினார். அந்த ஆடு மாடு, அவரோட காசு எல்லாத்தையும் என்ன செஞ்சார்னா அதையும், குடும்பத்தையும் அக்கறைப்படுத்தி
அவரோட செல்வம் அதையெல்லாம் அக்கறைப்படுத்தி 24வது வசனம் யாக்கோபு எப்படி இருந்தாருன்னா தனியா இருந்தார். சொல்லுங்க எப்படி இருந்தாரு? சத்தமா சொல்லுங்க எப்படி இருந்தாரு? இங்க யாரும் யாக்கோபுக்கு உதவி செய்யறதுக்கு இல்லை. யாக்கோபோட பேச்சை கேட்கறதுக்கு இங்க கூட யாக்கோபு கூட யாரும் இல்லை. யாக்கோபுக்காக கவலைப்படுறதுக்கு இங்க யாரும் கூட இல்லை. யாக்கோபுக்காக அவங்க அம்மா கூட இருந்து தந்திரமா ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்த மாதிரி யாக்கோபுக்கு ட்ரிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இங்க யாரும் யாக்கோபு கூட என்ன இல்லைன்னா இல்லை. யாக்கோபை கன்வின்ஸ் பண்றதுக்கு, ஒத்துக்க வைக்கிறதுக்கு, யாக்கோபுக்கு சில விஷயங்களை இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வைக்கிறதுக்கு இப்ப யாக்கோபு கூட யாரும் இல்லை. யாக்கோபு நம்புறதுக்கு யாக்கோபு பக்கத்துல இப்ப யாரும் இல்லை. சொல்லுங்க யாக்கோபு தனியா இருக்கிறார். சொல்லுங்க யாக்கோபு. சரி, இன்னைக்கு ராத்திரி நமக்கு ஒன்று தெரியணும். சம்டைம்ஸ் நமக்கு ஆண்டவருக்கு நாம தனியா வேணும். சொல்லுங்க ஆண்டவருக்கு நாம சத்தமா சொல்லுங்க எப்படி வேணும்? இங்க நின்று இப்படி எல்லாரும் கூட்டமா நம்புவதற்கு அப்படின்னு சொல்லலாம். பட் சம்டைம்ஸ் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா, ஆண்டவருக்கு நம்ம கிட்ட எதையாவது செய்யணும்னா அவருக்கு நாம தனியா அவருக்கு வேணும். சொல்லுங்க தனியா வேணும். சொல்லுங்க அவருக்கு எப்படி வேணும்? அப்ப போராடுற குணம் இருக்கிறவங்களா நம்ம எல்லாரும் இருந்தாலும் அந்த போராட்டம் கொஞ்சம் வித்தியாசமானதா இருக்கணும். சில நம்மளோட ஃபைட் கொஞ்சம், நம்ம பேட்டில் கிரவுண்ட் கொஞ்சம் வேற மாதிரி ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கணும்னா முதல்ல நம்ம தனியா ஆண்டவரோட நமக்கு நிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா தெரியும். தனியா ஆண்டவரை கேட்கறதுக்கு, ஆண்டவரோட ஜெபிக்கிறதுக்கு, ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு, ஆண்டவரோட பேசுறதுக்கு தனியா. ஏன்னா நாம தனியா நிற்கும் போது தான் ஆண்டவருடைய பெஸ்டான ஆசீர்வாதங்கள் நமக்கு இந்த மாதிரி கும்பல்ல கூட்டத்தோட கோவிந்தா போடும்போது கிடைக்கிறத விட தனியா ஆண்டவரோட நானும் நீங்களும் இருக்கிற அந்த தனிப்பட்ட அனுபவம் இருக்கு பாருங்க. அங்க ஆண்டவர் சிறந்ததை நமக்குள்ளேயும் செய்ய முடியும், நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவரால செய்ய முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எந்த விசுவாசியோட வாழ்க்கையில தனிப்பட்ட ஜெபம், தனிப்பட்ட துதி, தனிப்பட்ட ஆராதனை, தனிப்பட்ட தேவனோடு கூட இருக்கிற தொடர்பு அனுபவம் யாரோட வாழ்க்கையில இல்லையோ அவங்க வாழ்க்கையில ஸ்பெஷலா நம்மளால என்ன செய்ய முடியாது, ஒன்னத்தையும் நம்மளால பார்க்க முடியாது. அப்போ இந்த போராட்டம் கொஞ்சம் வித்தியாசமானது யாக்கோபுக்கு. இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் கூட கை சேருவாங்க, இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க கூட பிளான் பண்ணி கொடுப்பாங்க, இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க கூட யாக்கோபை கோபப்படுத்துவாங்க. பட் இங்க தனியா. சொல்லுங்க எப்படி? அந்த 24வது வசனம் சொல்லுகிறது, அவர் தனியா இருக்கும்போது ஒரு மனுஷன், ஒரு புருஷன் என்ன செய்தார்னா, என்ன சொல்லுது, அவர் தனித்திருந்த போது ஒரு புருஷன் பொழுது விடியும் மழுவ மட்டும் அவரோட கூட என்ன செஞ்சார்னா, a man அப்படின்னு இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது. ஒருத்தர் யாக்கோபோட போராடினார் அப்படின்னு சொல்லுது. பட் நமக்கு தெரியும் அந்த ஒருத்தர் சாதாரணமான ஒரு ஆர்டினரி ஆள் இல்லை. ஓசியாவினுடைய புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, தூதனானவரோட யாக்கோபு என்ன செஞ்சார்னா போராடினார். இங்கிலீஷ்ல தியாலஜில தியஃபனி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதாவது ஆண்டவர் மனிதனுக்கு தன்னை காண்பிக்கிற விதங்கள், அவர் மேனிஃபெஸ்ட் ஆகிற விதம், மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் சீனாய் மலையில அவர் மேனிஃபெஸ்ட் ஆனார். அப்படி அந்த ஸ்தம்பத்துல அந்த அக்கினியில என்ன செஞ்சாருன்னா அவரோட பிரசன்ஸ், அவர் நான் தான் அப்படிங்கறத என்ன செஞ்சாருன்னா காட்டினார். அந்த மாதிரி இப்ப யாக்கோபு யாரோட போராடுறாருன்னா ஒரு ஆர்டினரி மனுஷனோட இல்ல, ஒரு சாதாரண ஒரு ஆளோட இல்ல, தேவனோட. சொல்லுங்க யாக்கோபு யாரோட போராடுறாருங்க? சத்தமா சொல்லுங்க யாக்கோபு யாரோட போராடுறாரு? தேவனோட போராடு. நம்ம பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை என்ன செய்கிறாருன்னா பெற்றுக்கொள்கிறார்கள். அப்போ சம்டைம்ஸ் நம்ம தேவனோட நம்ம போராடுறதுன்னா ஆண்டோட சட்டையை பிடிச்சிட்டு என்னையா நீ இப்படி சொல்லிட்ட அப்படின்னு கேட்கறது இல்லை. அந்த மாதிரியா அதுவா யாக்கோபு போராடினார் அப்படின்னா சட்டையை பிடிச்சிட்டு, சில சமயம் கடைகளில் குழந்தைங்க அவங்க அப்பா அம்மாவை சட்டையை பிடிச்சிட்டோ அடிச்சிட்டோ எல்லாம் செய்யாது. அது கீழே படுத்து உருண்டு கத்தி அழுது கூப்பாடு போட்டு எனக்கு வேணும் வேணும்னு, அது ஒரு விதமான போராட்டம். அந்த போராட்டத்தில் அவங்க என்ன செய்ய, எந்திரிச்சு தொலை வாங்கி தரேன் அப்படின்னு என்ன செய்வாங்க, தரன்னு அதை பிடிச்சி இழுத்துட்டு போறதை நம்ம என்ன செய்ய முடியும்? அப்போ போராடுறது அப்படின்னா சட்டையை பிடிச்சிட்டு ஆண்டவரோட போராடணுமா, இனி பார்த்துக்கிறேன் நான், இது தெரியாமல் இத்தனை நாள் இருந்துச்சுங்க, எத்தனை சண்டை போட்டிருப்பேன், இனிமேல் அவரை வச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி ஆங்கிள் நம்ம என்ன செய்யக்கூடாது, யோசிக்க கூடாது. இங்கே யாக்கோபு இது ஒரு போராட்டம். இது என்னன்னா அழுது கெஞ்சி அவருடனே போராடினான். ஓசியாவினுடைய புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது அந்த தூதனானவரோட யாக்கோபு அழுது கெஞ்சி என்ன செய்தார்னா
அப்போ சம்டைம்ஸ் நம்ம ஆண்டவரோட நம்ம ஜெபத்துல போராடணும். ஸோ இந்த யுத்த களம், அவர் போராட்ட குணம் இருக்கிறவன் தான். பட் இந்த கிரவுண்ட் அவருக்கு, இந்த ஃபைட் கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன்னா இப்போ அவர் தனியா நிற்கிறார். ஏன்னா இப்போ அவர் ஒரு மனுஷனோட இல்லை, அண்ணனோட இல்லை, சித்தப்பாவோட இல்லை, மாமனாரோட இல்லை, அப்பாவோட இல்லை, கர்த்தரோட என்ன செய்கிறார்? போராடுகிறார். மூணு இந்த ஃபைட்டை யாக்கோபு, எனக்கு ஒரு உறுதி வேணும், எனக்கு ஒரு அஷ்யூரன்ஸ் வேணும், எனக்கு ஒரு நிச்சயம் வேணும். அவர் சொல்றது அந்த 26வது வசனம், நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உண்மை என்ன செய்ய மாட்டேன்னா. எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி அப்படி சொல்றீங்க? அவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை, சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை. யாக்கோபு சொன்ன, நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும். எனக்கு ஒரு உறுதி வேணும், எனக்கு ஒரு நிச்சயம் வேணும், எனக்கு ஒரு அஷ்யூரன்ஸ் வேணும், எனக்கு ஒரு கேரண்டி வேணும். நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும். எத்தனை பேர் உங்க வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை பார்த்து நீங்க என்ன, பணத்தாலேயோ அல்லது மற்ற காரியத்தினாலேயோ சம்பாதிக்க முடியாத ஒரு காரியத்தை யாக்கோபு, ஆண்டவரே நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. யாக்கோபு இந்த இடத்துல பணத்துக்காக போராடல, நீங்க என்ன ஏன்னா யாக்கோபு கையில் ஏற்கனவே பணம் என்ன செய்யுது இருக்கு. அவரெல்லாம் என்ன செய்தார்? ஆத்த என்ன கடக்க பண்ணினார். குடும்பம் இருக்கு, கடக்க பண்ணினார். ஆடு மாடு இருக்கு, கடக்க பண்ணினார் இல்லையா? அவர் கையில பொண்ணு இருக்கு, வெள்ளி இருக்கு, அதெல்லாம் என்ன செஞ்சார்? கோலும் கையுமா இந்த இடத்தை விட்டு போனேன், இப்ப 2 பரிவாரங்களுக்கு சொந்தக்காரனா வருகிறேன்னு அவர் சொல்றார். அப்போ அவர் கையில ஏற்கனவே என்ன இருக்கு? பணம் இருக்கு, அவர் கையில குடும்பம் இருக்கு, அவர் கையில சில ஆசீர்வாதங்கள் இருக்கு. பட் இதை விட கிரேட் ஆனது, இதை விட சிறந்தது, இதை விட மேன்மையானது, இதை விட மகத்துவமானது உங்களோட ஆசீர்வாதம். ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய. எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி நான் நம்மை விட மாட்டேன்னு சொல்றவங்க சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்ல. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நமக்கு ரொம்ப முக்கியமா தேவை என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும். அதுதான் ரொம்ப. அதான் நான் போன வாரம் நான் இல்லை, அதுக்கு முந்தின வாரம் நான் அந்த தீர்க்கதரிசனுடைய மனைவியா இருக்கிற அந்த அம்மா அநேகம் காலி வெறும் பாத்திரங்களை என்ன கேட்டு வாங்கிட்டு வா, காலி பாத்திரங்களை வாங்கிட்டு வா. ஏன்னா யாராவது பாத்திரத்தில் கொஞ்சத்தையெல்லாம் போட்டு உனக்கு கொடுத்தாங்கன்னா நாளைக்கு நீ நல்லானதுக்கு அப்புறம் நான் கொடுத்துதான் இவன் வாழ்ந்தான்னு என்ன செஞ்சிருவாங்க, உனக்கு சொல்லிடுவாங்க. வேண்டாம், காலி பாத்திரத்தை வாங்கிட்டு வா. நானே உன்னை ஆசீர்வதிச்சது நானாத்தான் இருக்கணும்னு என்ன செய்கிறார் ஆண்டவர்? காலி பாத்திரங்களை. அதனால ஆபிரகாம் என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினான்னு ஒருத்தர் என்ன செய்ய, கர்த்தர் ஒருவர் தான். அதனால தாவீது சொன்னா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை. அப்ப ஏன் ஒரு மனுஷனுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணும்னா, அந்த ஆசீர்வாதத்தோட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் ஏன் நம்மளை ஆண்டவரோட ஆசீர்வாதம் நமக்கு ஏன் வேணும்னா, மற்றவன் யாராவது நமக்கு கொடுத்தானா அவனை பார்க்கும் போதெல்லாம் கூல கும்பிடு போடணும், அவனை பார்க்கும் போதெல்லாம் சல்யூட் அடிக்கணும், அவனை பார்க்கும் போதெல்லாம் சிரிப்பே வரலைனாலும் சிரிக்கணும். ஆனா ஆண்டவர் தான் என்ன ஆசீர்வதிச்சார்னா அதெல்லாம் நான் செய்ய வேண்டியதில்லை. அதனாலதான் ஆண்டவர் என்னை என்ன செய்யணும். ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா, ஆண்டவர் ஆசீர்வதிச்சா நான் ஒழிச்சு வைக்க வேண்டிய அவசியம். அரசாங்கம் வந்து பிடிச்சிட்டு போயிருமோ, ஈடி விட்டுருவாங்களோ, ரைடு விட்டுருவாங்களோ நான் பயப்பட வேண்டிய அவசியம். ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சா தான் ராத்திரி நிம்மதியா தூங்க முடியும் இல்லையா? தப்பான விதத்துல ஏதாவது பணம் நம்ம கைக்கு வந்து சேர்ந்தா நிம்மதியா தூக்க ராத்திரியானா என்ன செய்ய முடியாது, தூங்க. ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கணும். ஏன்னா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறத தான் என் கையில இருந்து ஒருத்தனால என்ன செய்ய முடியாதுன்னா எடுக்க முடியாது, திருப்பி பறிச்சு வாங்கிட்டு போக முடியும். மனுஷன் கொடுத்தா என்ன செய்யலாம், அன்னைக்கு கொடுத்தேன், தெரியாம கொடுத்துட்டேன், அறிவில்லாம கொடுத்துட்டேன், திருப்பி கொடு அப்படின்னு என்ன செஞ்சிட முடியும், கேட்ட முடியும். பட் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்னா அவர் கொடுத்ததை திருப்பி ஒரு நாள் என்ன செய்கிறது இல்லை, திருப்பி பெற்றுக்கொள்ளுகிற. ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவருடைய தயவோட என்ன செய்யறோம். ஆண்டவர் ஏன் ஆசீர்வதிக்கணும்னா, எனக்கு அறிவு வேணும், எனக்கு திறமை வேணும், எனக்கு தாளந்து வேணும் அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்ல மாட்டார். நான் பேசாம அவருக்கு முன்னாடி, ஆண்டவரே நீங்க போதும் நின்னாவே அவர் என்ன ஆசீர்வதிக்கும். உலகத்துல மனுஷங்க என்ன ஆசீர்வதிக்கணும், அவங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணணும், அவங்க சொல்றதை கேட்கணும், திறமையா இருக்கணும், ஐடியா கொடுக்கணும், பல காரியம் அவங்களோட சேர்ந்து உழைக்கணும். பட் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கணும்னா, நான் அவருக்கு முன்பதாக இருந்தாலே போதும், அவர் என்ன செய்வார். அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறது தான் ரொம்ப. அதனாலதான் யாக்கோபு இந்த இடத்துல, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். எத்தனை பேர் இப்ப சொல்றீங்க, ஆண்டவரே நீர் என்னை, ஹல்லேலூயா, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை போக. ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. ஏற்கனவே இந்த மனுஷன் கையில ஆசீர்வாதம் இருக்கு. 22வது வசனம் நான் சொன்ன மாதிரி குடும்பம் இருக்கு, மனைவி இருக்கிறாங்க, 1க்கு 2 2க்கு 4 என்ன செய்யுது, மனைவி இருக்கு, பிள்ளைங்க இருக்கிறாங்க, பணம் இருக்கு, ஆடு இருக்கு, மாடு இருக்கு,
கோலும் கைமா போன 2 பரிவாரங்களோட வந்திருக்கிறேன்னு யாக்கோபு என்ன செய்கிறார்? அப்ப ஏற்கனவே அவர் கையில சிலதெல்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் அவர் கேட்கிறாரு, ஆண்டவரே நீர் என்னை. யோசிச்சு பார்த்தா இப்ப வரைக்கும் அவர் கையில் இருக்கிறதெல்லாம் இல்லெஜிட்டிமேட் பிளெஸிங்ஸ். அதெல்லாம் நேர்மையான முறையில் என்ன செய்யலைன்னா சேஷ்டபுத்திர பாகத்தை என்ன செஞ்சார்? ஏமாத்தி வாங்கினார். அவங்க அப்பா கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சார்? மூத்தவர் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை இவர் என்ன செஞ்சார்? ஏமாத்தி வாங்கினார். மாமனார்கிட்டையும் கொஞ்சம் டிமிக்கி வேலையெல்லாம் பண்ணார். என்னென்ன எல்லாமே இல்லெஜிட்டிமேட்டா என்ன செஞ்சுன்னா, இப்போ வரைக்கும் யாக்கோபோட கையில் இருக்கிறதெல்லாம் ஒரு இல்லெஜிட்டிமேட் பிளெஸிங்ஸ். அதெல்லாம் நேர்மையா வந்தது இல்லை. அதனால தான் இப்போ இந்த 27வது வசனத்துல எனக்கு ஒரு லெஜிட்டிமேட்டான பிளெஸிங் வேணும். நீர் என்னை ஆசீர்வதி. ஏன்னா அந்த ஆசீர்வாதத்தோட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். அந்த ஆசீர்வாதத்தை நான் ஒளிச்சு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஆசீர்வாதத்தை கையில் வச்சிருந்தா நான் நிம்மதியாக ராத்திரி படுத்து தூங்கலாம். அந்த ஆசீர்வாதத்தை யாராலும் என் கையிலிருந்து என்ன செய்ய முடியாது? பறிக்க முடியாது. அந்த ஆசீர்வாதம் எனக்கு சமாதானத்தை எடுத்து போடாது, அது எனக்கு சமாதானத்தை கொடுக்கும். அந்த ஆசீர்வாதம் எனக்கு வியாதியை கொண்டு வராது. பணம் வந்த உடனே பிரச்சனையும் வந்துருச்சுன்னு எனக்கு அந்த ஆசீர்வாதம் சொல்லாது. அந்த ஆசீர்வாதம் என்னை நிறைவா சம்பூர்ணமா என் ஆத்மா வாழ்கிறது போல நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணும். அந்த ஆசீர்வாதத்தோட தயவு என்னோட கூட, கர்த்தருடைய தயவு என்ன சேர்ந்துக்கும். அதுவும் என்ன தாங்கி பிடிச்சுக்கும். எனக்கு முன்னாடி அவருடைய தயவு நடந்து போகும். எனக்கு முன்னாடி அவருடைய கிருபை கடக்கும். நான் சொல்ல வேண்டியதை எனக்காக அவருடைய தயவு செய்யும். நான் செய்ய வேண்டியதை அவருடைய தயவு எனக்காக செய்து முடிக்கும். அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும். நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க? ஹல்லேலூயா. ஏன்னா இல்லெஜிட்டிமேட்டா, முறை இல்லாம நேர்மையா நேரா வராத ஆசீர்வாதங்கள் எனக்கு நிம்மதியை கொடுக்காது. அது என்னோட தூக்கத்தை என்கிட்ட இருந்து என்ன செஞ்சிடும்? பெரிய இப்படி ஏமாத்தி சம்பாதிக்கிற ஆட்கள்லாம் என் டிரைவர் அடிக்கடி கேட்பேன், எங்கே திரும்பினாலும் அப்பல்லோ ஃபார்மசி. ஏன் சார் இதுக்கெல்லாம் எப்படி சார் வியாபாரம் நடக்கும்? இவங்களுக்கெல்லாம் எப்படி சம்பளம் கொடுக்குறாங்கன்னா, அப்பல்லோ ஓனருக்கு கணக்கு காட்டணும். கணக்கு காட்டுறதுக்கு அங்கங்கே கடையை திறந்து விட்டு எல்லாம் நஷ்ட கணக்கை எழுதி விட்டுட்டா என்ன ஆச்சு? எல்லா பக்கமும் எல்லாம் லாஸில் போகுதுங்கன்னு எழுதி கொடுத்துட்டா கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் என்ன பண்ண வேண்டியதில்லை. அதுக்கு தான் அங்கங்கே பிரான்ச்சை ஓப்பன் பண்ணி என்ன செய்யறது. எனக்கு ஆடிட்டர் சொன்னார், நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் வர பணத்தை எல்லாம் மாற்றி உங்கள் வீட்டில் ஒரு 2-3 பேருக்கு என்ன செய்யுங்க, பிஸ்னஸ் ஆரம்பிச்சு விட்டு அந்த பிஸ்னஸில் பணம் வர மாதிரி அதில் செலவு பண்ணுற மாதிரி பண்ணிட்டா கணக்கை என்ன செஞ்சிடலாம். அப்படி பண்ணி சமாளித்து ஏமாற்றி அந்த மினிமம் 5 lakhs இல்லை 6 lakhs மாத்திரம் அக்கௌண்ட்டில் காட்டுற மாதிரி என்ன செஞ்சிடலாம். அப்போது நேரா வராத ஆசீர்வாதங்கள் எனக்கு என்ன பண்ணுன்னா, எனக்கு பயத்தை கொடுக்கும். ஐயோ யாரும் ஈடி வந்துருமோ, ரைடு விட்டுருவானோ, எவன் வந்து தூக்கிட்டு போவானோ, யார் அள்ளிட்டு போவாங்களோன்னு நம்ம பயத்தோடு என்ன செஞ்சுருக்கணும். பட் ஆண்டவர் என்ன ஆசீர்வதித்தார்னா அதனோட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். கருமையான கர்த்தரோட ஜனமே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் நம்மளோட மைண்டை ப்ளோ பண்ற விதமா நம்மளை ஆசீர்வதிக்க, நம்ம ஆச்சரியப்பட்டு ஷாக் ஆகிற அளவுக்கு அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்மளால செய்ய முடியாததை நமக்காக செய்து கொடுக்க தேவன் விரும்புகிறார். எந்த மனிதனாலும் அடைக்க முடியாத அளவுக்கு கதவுகளை திறந்து கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். இது சில தவறான கதவுகளை எந்த மனுஷனாலையும் திறக்க முடியாத அளவுக்கு அடைக்க ஆண்டவர் விரும்புகிறார். மனிதர்கள் மண்டையை சொரிஞ்சிட்டு எப்படி இவன் இப்படி ஆனான்னு குழம்புற அளவுக்கு நம்மை ஆசீர்வதிக்க நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பிரியமா இருக்கிறார். எத்தனை பேர் ஒரு ஆமென் சத்தமா சொல்றீங்க? அவர் இந்த 2024 நானும் நீங்களும் சுதந்திரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதிலும் சிறந்ததை சுதந்திரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஆமென் சொல்றீங்க? ஆண்டவருக்கு என்னை ஆசீர்வதிக்கிறது தான் விருப்பம். பட் நான் கொஞ்சம் போராடலாம், தப்பில்லை. சொல்லுங்க, போராடலாம். சத்தமா சொல்லுங்க, போராடலாம். என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். நான் கொஞ்சம் என்ன செய்யலாம்? போராடலாம். எங்கெங்கேயோ போய் போராடிக்கிட்டு இருக்கிறதுக்கு, மனுஷங்கிட்ட போராடிக்கிட்டு இருக்கிறதுக்கு, டாக்டரோட மருந்தோட வியாதியோட போராடிக்கிட்டு இருக்கிறதுக்கு, தேவனுடைய சமூகத்தில் தேவனோட என்ன செய்யலாம்? இனிமேல் நம்மளோட ஃபைட்டிங் கிரவுண்டை கொஞ்சம் வேற மாதிரி என்ன செஞ்சுக்கலாம்? கொஞ்சம் தனியா ஆண்டவரோட. சொல்லுங்க, தனியா. சத்தமா சொல்லுங்க. எப்படி? தனியா ஆண்டவரை நானும் ஆண்டவரும் என்ன செய்யலாம்? தனியா ஆண்டவரோட நம்ம ஆண்டவரை நான் ஒரு அஷ்யூரன்ஸ், எனக்கு நீங்க ஏதாவது செய்யணும்னு ஆண்டவரை என்ன செய்யலாம்? உறுதியா நம்ம பிடிச்சு ஆண்டவரை பார்த்து நான் நீங்களும் கேட்குற மாதிரி நம்ம போராட்டத்தோட இந்த கிரவுண்டை கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணி போராடலாம். தப்பில்லை. எத்தனை பேர் சத்தமா ஒரு ஆமென் சொல்றேன்? ஹல்லேலூயா. பட் இந்த போராட்டத்தில் ஒரு 3 காரியம் நடக்கணும். சொல்லுங்க, இந்த போராட்டத்தில் அது உள்ள அடங்கணும். சம்டைம்ஸ் விசுவாச வாழ்க்கையில்
அப்போது நம்ம போராடலாம் அப்படின்னா நாங்கள்லாம் இப்போ இது வரைக்கும் என்ன நாங்கள் போராடவே இல்லைன்னு நீ சொல்கிறியா அப்படின்னு நீங்கள் சம்டைம்ஸ் என்ன செய்யலாம்னா நம்ம நாங்களாம் போராடாது நீ வந்து பார்த்தையாக்கும் எங்கள் வீட்டுக்கு வந்து பக்கத்து வீட்டுக்காரனை வந்து கேட்டுப்பார் என் ஜெபம் எப்படி இருக்குன்னு மட்டும் கேட்டுப்பார் பக்கத்து வீட்டில் வந்து அப்படின்னு. சர்ச்சில் என் பக்கத்தில் உட்கார்ற அக்காலை மட்டும் நீ கேட்டுப்பார் என்ன சொல்லுது அப்படின்னு என்ன செய்யலாம்னா நாங்கள்லாம் போராடாத நீ பார்த்தியா மைக் கிடச்சிருச்சுன்னு வாயில் வந்து அதை பேசக்கூடாது அப்படின்னு என்ன செய்யலாம். பட் இந்த போராட்டத்தில் ஒரு 3 விஷயம் நம்ம எல்லாம் போராடுறோம்ல, ஒரு 3 விஷயம் யாக்கோபோட லைஃப்பில் ஒரு 3 விஷயம் அந்த 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 ஃபைட்டில் ஒரு 3 காரியம் இருந்துச்சு. அதை மாத்திரம் நம்ம வேகமாக ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்து நம்ம ஜெபிச்சு கடந்து போகலாம். சொல்லுங்க, போராடலாம் தப்பு இல்லை. சொல்லுங்க, போராடலாம் போராடலாம் தப்பு இல்லை. இட்ஸ் worth fighting for. Sometimes some things are worth fighting for. சிலதுக்கெல்லாம் அவ்வளோ மெனக்கட வேண்டியதில்லை. பட் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கிரேட்னஸை நம்ம பொசஸ் பண்ணுறதுக்கு போராடலாம் தப்பு இல்லை. சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். 3 விஷயம் நடக்கணும்னு சொன்னேன். 1 யாக்கோபுக்கு நடந்தது பார்க்கலாம். 1 யாக்கோப தேவன் தொட்டார். சொல்லுங்க, யாக்கோப தேவன். அப்போ நம்ம போராடுறோம்னு சொல்றோம்ல, தேவன் நம்மளை தொடணும். சொல்லுங்க, தேவன் நம்மளை அந்த அந்த டான்ஜிபிள் டச், ஆண்டவரோட அந்த டச்சை நம்ம என்ன செய்யணும்னா அந்த தூதனானவர் யாக்கோப என்ன செய்யறாருன்னா தொடரார். சொல்லுங்க, என்ன பண்றாருங்க? சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ண அந்த அந்த தொடறதுங்கும் போது ஹேண்டில் பண்றது, கையாளுறார். சொல்லுங்க, கையாளுறார். சத்தமா சொல்லுங்க, என்னது? 25வது வசனம் சொல்லுது, அந்த தூதன் யாக்கோப என்ன செஞ்சார்னா தொட்டார். ஆண்டவர் நம்மளை ஹேண்டில் பண்ணணும். நம்ம போராடுறோம்னு சொல்றோம்ல, ஆண்டவர் நம்மளை டச் பண்ணணும், ஆண்டவர் நம்மளை ஹேண்டில் பண்ணணும், ஆண்டவர் நம்மளை கையாளணும். அவரோட கை நம்ம மேலே இருக்கணும். சொல்லுங்க, அவரோட கை நான் நம்புறேன் இருக்கு. அதனால தான் நம்மலாம் உயிரோட இங்கே உட்காந்துருக்கோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவரோட கை நம்ம மேலே மாத்திரம் இல்லாமல் இருந்திருந்தா மனுஷங்க நேரம் நம்ம மேலே ஏறி பரதநாட்டியம், கதகளி, குச்சிப்புடி எல்லாத்தையும் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ஆடி இருப்பாங்கன்னா அவரோட கை நம்மோட இருக்கு. எத்தனை பேர் ஒரு ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. இப்போ அவர் நம்மளை தொடணும். சொல்லுங்க, அவர் நம்மளை, அவரோட டச்சை நம்ம அந்த 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 ஃபைட்டில், அந்த போராட்டத்தில் அவரோட டச்சை நம்ம ஃபீல் பண்ணணும். அவர் நம்மளை தொடணும். சொல்லுங்க, அவர் நம்மளை தொடணும். அவர் தொடும்போது சில சமயம் அது வலிக்கும், இது ஹர்ட் ஆகும். யாக்கோபுக்கு என்ன செஞ்சாருன்னா தொடை சந்தை பிடிச்சி ஒரு சுளுக்கி விட்டுட்டாரா, கிள்ளி விட்டுட்டாரா, ஏதோ ஒன்று பண்ணி விட்டார். யாக்கோபுக்கு இடுப்பை என்ன செஞ்சிட்டாரு, ஒரு கில்லு, நேராக நடக்க முடியாத மாதிரி என்ன செஞ்சிட்டாரு. யாக்கோபோட தொடை சந்தை அவர் என்ன செஞ்சார்னா இது பண்ணி விட்டார். அப்போது ஆண்டவர் நம்மளை கையாளும் போது சில சமயம் நமக்கு வலிக்கும். அவர் குயவன், பரம குயவன். அவர் விரும்புகிற மாதிரி நம்மளை கொஞ்சம் மோல்டு பண்ணும்போது சம்டைம்ஸ் நமக்கு அது பெயின் ஆகும், பெயின் ஆகணும். பெயின் ஆனாலும் நாம் அந்த ஃபைட்டில் தொடர்ந்து நிற்கணும். எத்தனை பேர் சத்தமாக ஆமேன்னு சொல்கிறேன்? ஹல்லேலூயா. அந்த தூதன் யாக்கோபை தொட்ட போது அது யாக்கோபுக்குள்ள சில இன்கன்வீனியன்ஸை கொடுத்துச்சு. யாக்கோபோட தொடை சந்து நரம்பு சுளுக்கிச்சு. சில அவரால் நார்மலாக நடக்க முடியாத மாதிரி என்ன செஞ்சிச்சுன்னா மாறிடுச்சு. யுத்தத்துக்குள்ள அவர் பேட்டலுக்குள்ளே போகும்போது எப்படி இருந்தாரோ, பேட்டில் முடிஞ்சு வெளியில் வரும்போது யாக்கோபு அப்படி இல்லை. போகும்போது நல்லா போனார், வரும்போது கொஞ்சம் என்ன செய்கிறாரு, 16 வயது நிலை சப்பானி மாதிரி டிங்னு என்ன செய்கிறாரு. போகும்போது நல்லா நேராக நடந்து டன்னு போனாலும் இப்போ என்ன செய்கிறாரு, இப்போ கொஞ்சம் காலை சாப்பி என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது. உள்ளே போன போது இருந்த மாதிரி வெளியில் வரும்போது இல்லை. சம்டைம்ஸ் ஆண்டவர் நம்மளை ஹேண்டில் பண்ணும்போது அது கொஞ்சம் ஹர்ட் ஆகும், அது கொஞ்சம் பெயின் ஆகும், கொஞ்சம் வலிக்கும். பட் தட்ஸ் ஓகே. ஆனாலும் போராடலாம், தப்பு இல்லை. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறேன்? ஹல்லேலூயா. சி எனக்கு என்ன சந்தோஷம்னா அவர் என்னை உடைக்கட்டும், அதுதான் பிரச்சனை இல்லை. அவர் என்ன பிரேக் பண்ணுறதுனால பிரச்சனை இல்லை. அந்த விஷயம் என்னை உடைக்க விடாமல், அந்த சூழ்நிலை என்னை உடைக்க விடாமல், அந்த மனுஷன் என்னை உடைக்க விடாமல் கர்த்தர் என்னை உடைக்கிறது எனக்கு பரவாயில்ல. ஏன்னா அவர் என்னை உடைக்கிறாருன்னா அவர் கண்டிப்பாக என்னை உருவாக்கவும் செய்வார். எத்தனை பேர் சத்தமா ஆமென்னு சொல்றது? ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ஏன்னா இன்னொன்று என்னன்னா, அவர் உடைக்கிறார், அவர் உடைக்கட்டும். அவர் என்னை உடைச்சாருன்னா அவர் என்னை உருவாக்கவும். ரெண்டாவது, அவர் ஏன் உடைக்கிறது எனக்கு சந்தோஷம்னா, அவருக்கு தான் எங்கே உடைச்சா நல்லா இருக்கும்னா அவருக்கு தான் என்ன செய்யும். அவருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. அவர் நினச்சிருந்தா யாக்கோபோட மண்டையை பொழந்துருக்கலாம். பம்பரக்கட்ட மண்டையாக செஞ்சுருக்கலாம், மண்டையை பொழந்துருக்கலாம், யாக்கோபோட மண்டையை பொழந்துருக்கலாம், யாக்கோபோட கையை
உடைச்சிருக்கலாம். அவர் நினைச்சிருந்தா யாக்கோபோட இதயத்தை உடைச்சிருக்கலாம். என்ன அவன் குற்றம் பண்ண ஒன்னொன்னா யுவர் ஆனர்னு ஒன்னொன்னா அடுக்கி சொல்லி யாக்கோபோட இதயத்தை உடைச்சிருக்கலாம். பட் அவர் அதெல்லாம் பண்ணாம கொஞ்சம் இடுப்பு சுளுக்கி விட்டு கொஞ்சம் நடக்கிறத என்ன செஞ்சாருன்னா கொஞ்சம், ஏன்னா யாக்கோபோட வழிகளை நடைய, அவரோட வாக்கவே, அவர் நடக்கிற விதத்தை கர்த்தர் மாற்ற விரும்பினார். எத்தனை பேர் சத்தமா புரிஞ்ச ஒரு ஆமேன்னு சொல்றேன். எங்க உடைக்கணும்னு அவருக்கு என்ன செய்யும்? மனுஷன் கையில் மட்டும் ஸ்கூல்லாம் அவன் மண்டையில் ஒரு கொட்டுறா அப்படின்னு சொன்னா, இதுக்காகத்தான் நான் இவ்வளோ நேரமாக காத்துக்கிட்டு இருந்தேன்ட்டு எங்கே கொட்டினா இவனுக்கு நல்லா வலிக்குமோ அந்த மண்டையில் என்ன செஞ்சார், ஓங்கி ஒரு கொட்ட சொன்னா 2 கொட்டு மிஸ் 2 கொட்டு கொட்டிட்டான். பட் ஆண்டவருக்கு எங்க பிரேக் பண்ணா நம்மளுக்கு கொஞ்சம் அடிச்ச மாதிரி இருக்கணும், கொஞ்சம் வலிக்காத மாதிரி இருக்கணும், அதனால ஒரு பயனும் இருக்கணுங்கிற மாதிரி என்ன செய்யறாரு. அது மாதிரி அவர் மண்டையை உடைச்சி யாக்கோபோட திங்கிங்கே, யாக்கோபோட யோசனையே கலைச்சு விடுறதுக்கு அவர் விரும்பல. யாக்கோபோட கையை உடைச்சி யாக்கோபோட கைகள் பிரயாசங்களை பண்ண முடியாதபடி, வேலை செய்ய முடியாதபடி, கிரியை செய்ய முடியாதபடி ஆண்டவர் செய்யலை. யாக்கோபோட இருதயத்தை உடைச்சு யாக்கோபு இனி ஆண்டவரை ஆராதிக்கவே முடியாத மாதிரி ஆண்டவர் பண்ணல. மாறாக கொஞ்சம் சுளுக்கு மட்டும் போட்டு விட்டு கொஞ்சம் நீ நடக்கிறத கொஞ்சம் மாத்திட்டீன்னா சரியா போயிடும், கொஞ்சம் நடக்கிற விதத்தை, கொஞ்சம் வே ஆஃப் வாக்க கொஞ்சம் மாத்திட்டா சரியா போயிருன்னு யாக்கோபை கொஞ்சம் நடக்கிறத பண்ணி விட்டு சரி பண்ணி விட்டார். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஆமென் சொல்றோம்? ஹல்லேலூயா. நம்மளெல்லாம் கரெக்டாக உடைச்சதுனால தான் நம்மெல்லாம் 7:30 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை இங்கே இருக்கோம். இல்லைன்னா சாட்டர்டே நைட் பார்ட்டிக்கு போகலாம் வரையான்னு எங்கேயோ உட்காந்துருப்போம். நம்மளை கரெக்டாக எங்கே பிரேக் பண்ணோன்னு தெரிஞ்சதுனால கரெக்டாக நம்ம எங்கே இருக்கோம்னா இன்றைக்கி ராத்திரி சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். 7:30 மணிக்கு சண்டே நைட்டு நாம் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம்னா அவர் கரெக்டாக என்ன செஞ்சுருக்கிறாரு. ஒருவேளை அந்த சூழ்நிலை நம்மளை உடைச்சிருந்ததுன்னா, அந்த மனுஷன் நம்மளை உடைச்சிருந்தான்னா, அந்த சம்பவம் நம்மளை உடைச்சிருந்ததுன்னா, நாமளும் இன்னைக்கு ஒரு சாரப்பாம்புன்னு எங்கேயாவது ஒரு சாக்கடைக்குள்ள நாமளும் இன்னைக்கு சாராயத்தை போட்டுட்டு எங்கேயாவது ஒரு பக்கம் நாமளும் என்ன செஞ்சிருப்போம், படுத்திருப்போம். பட் கர்த்தர் நம்மளை பிரேக் பண்ணினால அவர் என்ன மேக்கும் பண்ணுவார்னு நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்கோம். எத்தனை பேர் சத்தமா ஆமென் சொல்றேன்? ஹல்லேலூயா. அப்போ போராடுறோம் அப்படின்னா டச்சை ஃபீல் பண்ணணும். அவரோட தொடுதல் என்னது, அவரோட ஹேண்டிலிங், அவரோட கையாளுதல் நம்ம வாழ்க்கையில் என்ன, அவர் நம்மளை ஹேண்டில் பண்ணணும், அவரோட கை நம்ம மேலே இருக்கணும். அது சில சமயம் ஹர்ட் பண்ணுறது மாத்திரம் இல்லை, அந்த கை நமக்கு ஹெல்ப்பும் பண்ணும். அது அவர் நம்மளை என்ன செய்ய முன்னும் பின்னும் நெருக்கி அவர் மறுபடியும் அங்கேயும் ஒரு அற்புதத்தை என்ன செய்வார், ஒரு அனுகிரகத்தை எனக்கு அவர் செய்கிற தெய்வமாக. அவர் காலை தொடைய இடுப்பை சுளுக்கி விட்டுட்டு சப்போர்ட்டும் என்ன செய்கிறார். அது பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் யோசித்து பாருங்கள். நடக்க முடியாமல் போயிடுச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்னா அந்த வாக்கரையோ வாக் ஸ்டிக்கையோ என்ன செய்வோம், வயசானவங்களுக்கு கொடுத்து அது ஒரு திங்கை சார்ந்து இருக்கும்படி, ஒரு பொருளை அது மேலே சார்ந்து நடக்கிற மாதிரி என்ன செய்வோம், அது வாக்கரை கொடுத்து ஸ்டிக்கை கொடுத்து. பட் ஆண்டவர் நம்மளை உடைக்கும் போது ஒரு பொருளே இல்லை, ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிற ஒரு தன்மை நமக்கு என்ன செய்யுதுன்னா, அப்போ நம்ம எப்போதெல்லாம் ஆண்டவரை சார்ந்து கொள்றோமோ அப்போதெல்லாம் நமக்கு வெற்றி தான். அப்போ எதெல்லாம் நான் ஆண்டவரை சார்ந்து கொள்ளும்படி என்னை உடைக்குதோ அதெல்லாம் எனக்கு நல்லது தான், அதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதம் தான். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஆமென் சொல்றேன்? ஹல்லேலூயா. அந்த கடனோ அந்த வியாதியோ அல்லது அந்த போராட்டமோ எது என்ன ஆண்டவர் மேல இன்னும் அதிகமா சாய்ந்து கொள்ள பண்ணுகிறதோ அது எல்லாமே நல்லது தான். ஏன்னா அவர் மேல நான் சாய அவரை சார்ந்து கொள்ள எனக்கு ஆசீர்வாதம். எத்தனை பேர் சத்தமா ஆமென் சொல்றேன்? ஸோ போராடலாம், தப்பு இல்லை, நல்லது தான். பட் நம்ம போராட்டத்தோட கிரவுண்ட் இது வரைக்கும் இருந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வேற மாதிரி என்ன செய்யணும், நம்ம தேவனோட போராடணும், நம்ம தனியாக போராடணும். தனியாக ஆண்டவருக்கு நமக்கு டைம் இருக்கணும். ஒரு நிச்சயத்தோட ஒரு அஷூரன்ஸ்க்காக என்ன செய்யணும், உறுதியாக நீங்கள் எனக்கு செய்யணும்னு ஆண்டவரோட கூட நான் நீங்கள் என்ன செய்யணும், நிற்கணும். போராடுறோம்னு நம்ம எல்லாரும் சொல்கிறோம், பட் போராட்டத்தில் இந்த 3 காரியம் என்ன செய்யணும் இருக்கணும். ஒன்று நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம், அவரோட டச், அவர் நம்மளை தொடணும், அவரோட கை நம்மளை ஹேண்டில் பண்ணணும், அவரோட கை நம்ம மேலே இருக்கணும். அது சம்டைம்ஸ் ஹர்ட் பண்ணும், அதே சமயத்தில் அதை ஹெல்ப்பும் பண்ணும். அவர் என்ன உடைக்கிறாருன்னா அவர் என்ன உருவாக்கவும் செய்வார். அவர் என்ன உடைக்கும் போது அதிகமாக நான் அவரை சார்ந்து கொள்கிறேன், அதிகமாக அவரை நான் சார்ந்து கொள்ளும் போது அவர் இன்னும் அதிகமாக என்னை வாழ வைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறேன்? 2, நான் போராடுறேன்னு சொல்லும்போது உண்மை எனக்குள்ள இருந்து ஆண்டவர்கிட்ட நான் உண்மையா இருக்கக்கூடிய ஒரு தன்மை எனக்கு என்ன செய்யணும். ஆவிக்குரிய முதிர்ச்சி என்று சொல்லப்படுவது அந்த ட்ரூத்ஃபுல்னஸ் தான். அந்த ஆண்டவருக்கு முன்பதாக
உண்மையாய் நடந்து கொள்வது தான் உண்மையான ஆவிக்குரிய முதிர்ச்சி. அதுதான் ஒரு ப்ராப்பர் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. சம்டைம்ஸ் அது ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டிங்கிறது அப்படியே அசையாமல் ஸ்டிஃபாக இருக்கிறது தான் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டினும், இல்லைனா மைக்கு கையில் கிடச்சா மட்டும் வாயில் வந்ததை பேசுகிறது தான் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டினும் சம்டைம்ஸ் என்ன செய்கிறாங்க சில ஆட்கள். அப்படி ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டிங்கிறது வெளியில் எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு இங்கே வந்து கழுத்து அறுபட்ட ஆடு மாதிரி துடிக்கிறது தான் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டின்னு என்ன செய்கிறாங்க சம்டைம்ஸ் பீப்புள்ஸ் திங்க். பட் உண்மையான ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டின்றது ஆண்டவருக்கு முன்பதாக இன்னும் நம்மளை உண்மையாக நிற்க செய்கிறது தான் உண்மையான ஆவிக்குரிய முதிர்ச்சியாக என்ன செய்ய முடியும். ஒரு ஆள் நம்ம ஸ்பிரிச்சுவலாக மெச்சூராக இருக்கோம்னா ஆண்டவருக்கு முன்பதாக இன்னும் உண்மையாக நம்ம மாறிக்கிட்டே வரோம் அப்படிங்கிறது தான். முழுமையாக இல்லை, பட் உண்மையாக மாறிக்கிட்டே வரோங்கிறது தான் அந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியோட அடையாளமே. என்னென்னா ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம உண்மையாக இருக்கிறோங்கிறது தான் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியோட அடையாளம். எவ்வளோ குதிச்சாலும் முக்காடு கலையாமல் இருக்கிறது இல்லை ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியோட அடையாளம். நல்லா கையை தட்டி பாட்டு பாடி பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் ஒரு இடி இடிக்கிறது இல்லை ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியோட அடையாளம். கரெக்டாக சர்ச்சுக்கு வந்து கரெக்டாக காணிக்க போட்டு கரெக்டாக போய் சேர்றதில்ல ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியோட அடையாளம். கலர தோட்டத்தில் வச்சு மூடி புதைக்கிறது இல்லை ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியோட அடையாளம். உண்மையை ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையாக நம்மளை ப்ரெசென்ட் பண்ணுறது தான் உண்மையான ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியோட அடையாளமாக என்ன செய்ய முடியும். இங்கே யாக்கோபுக்கு ஒரு 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 டெஸ்ட் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, he says what is your name, உன் பேர் என்ன, சத்தமாக சொல்லுங்க உன் பேர். இதெல்லாம் ஒரு டெஸ்டாக இப்படி எக்ஸாம் வச்சா நாங்களாம் எப்போவோ டாக்டர் ஆகிருப்போம் அப்படின்னு என்ன செய்யலாம். உன் பேர் என்னங்கிற ஒரு கொஸ்டின் எனக்கு மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா நானும் இங்கே இருந்திருக்க மாட்டேன். உன் பேர் என்னங்கிறது தான் உன் பேர். பட் இவருக்கு இந்த பேரை சொல்கிறதுலேயே கொஞ்சம் ஆரம்பத்துலேருந்தே இவரும் கொஞ்சம் அதை என்ன செய்வார்னா பேர் என்னன்னு கேட்டால் எதையாவது ஒன்று என்ன செஞ்சிடறது சொல்லி விட்டுறது. அவங்க அப்பா கேட்குறாரு உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் என் பேர் யாக்கோபுன்னு என்ன செய்யலை சொல்லலை, நான் ஏசா. ஐயோ இது உன்னை தொட்டு பார்த்தா ஏசா மாதிரி தெரியுது, பேசினா யாக்கோப் மாதிரி தெரியுதுன்னு கண்ணு தெரியாமல் அந்த மனுஷன் தடவி கடவி சொன்னாலும் என்ன செய்யுது பேர் சொல்கிறதே அந்த ஆளுக்கு ஒரு வில்லங்கம் தான். அவருக்கு பேரை உண்மையாக சொல்கிறதுலே ஒரு வில்லங்கம் தான். அப்போது அதுவே ஒரு யாக்கோபுக்கு அது ஒரு பெரிய பயங்கரமான டெஸ்ட். ஏன்னா யாக்கோபுன்னாவே எத்தன் ஏமாத்துக்காரன், காலை வாரி விடுறவன், கூடவே இருந்து குழிய பறிக்கிறவன், தந்திரமா என்ன செய்கிறவன், இதெல்லாம் தான் யாக்கோபுங்கிற பேரோட அர்த்தமே. அப்போது அந்த தூதனானவர் வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய டெஸ்ட் யாக்கோபுக்கு. ஏன்னா பேரை கேட்டால் அப்பங்கிட்டே பேர் வச்சவங்கிட்டே என் பேர் வேறையா சொன்ன ஆள் நான். அப்போது வேற மாதிரி நான் வேற மாதிரி ப்ரோன்னா இவர் வேற மாதிரி ப்ரோ இவர். அப்போ பேர் வச்ச ஆளுக்கே என்ன பேர் வச்சவரே சொல்கிறார் இல்லையே சரியில்லையேன்னு சொன்னால் உனக்கு கண்ணு தெரியல பேசாமல் ஏன் நான் தான் என்ன செய்கிறாரு. ஸோ அவர் வேற மாதிரி அவர் வேற மாதிரி, நம்ம சொல்கிற வேற மாதிரி இல்லை, அவர் ஒரு மாதிரி. ஆனால் அப்போது வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல யாக்கோபு உண்மையாக என்ன செய்கிறாருன்னா என் பேர் யாக்கோபு. சொல்லுங்க என் பேர் என்ன. நம்ம எல்லாரும் நமக்கு இருக்கிற பட்டத்தை சொல்லிடுவோம், டைட்டில் இன்னார். பட் நம்ம உள்ளுக்குள்ளே நமக்கு ஒரு அடையாளம் இருக்கு பாரு, அது வரணும். நம்ம எல்லாருக்கும் நம்மளோட பேரை சொல்லிடுவோம், பட் நம்மளோட யதார்த்தம், நம்மளோட நேச்சர், நம்மளோட இயல்பு அது ஒன்று உள்ளே இருக்கு பாரு. பட் இந்த போராட்டத்தில் ரெண்டாவது இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஆண்டவருக்கு முன்பதாக உண்மை. சொல்லுங்க ஆண்டவருக்கு முன்பதாக என்னது வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்டால் எந்த மாயமாலமும் இல்லாமல் எதையும் மறைக்காம நான் யாக்கோபு ஆண்டவரே. சொல்லுங்க நான் யாரு, சத்தமா சொல்லுங்க யாரு. படைச்சவருக்கு பேர் தெரியாதா? ஏன்னா அவருக்கு தெரியும், அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் நம்மகிட்ட ஒரு கேள்வியை கேட்குறாருன்னா அவருக்கு அதுக்கான பதிலும் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்னா கொலையா முந்திரிக்கா கொலையடிச்சவன் எங்கே இருக்கான்னு அவருக்கு தேடி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு அவன் எங்கே இருக்கான்னு அவருக்கு தெரியும். நீ எங்கே இருக்கேன்னு உனக்கு தெரியுதாங்கிறது தான் அவரோட கேள்வி. நீ எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியுயா, நீ எங்கே இருக்கேன்னு உனக்கு தெரியுதா ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய், உனக்கு தெரியுதா நீ எங்கே இருக்கேன்னு. ஸோ அதுதான் அந்த அவ கேள்வி கேட்குறாருன்னா பதில் தெரியாமல் இல்லை, பதில் தெரிஞ்சனால தான் கேள்வி கேட்குறாரு நீ எங்கே இருக்க. அப்போ உன் பேர் என்னன்னா அவருக்கு நீ யாருன்னு தெரியும். பட் உண்மையாக ஒத்துக்கிட்டு ஆண்டவரே நான் யாக்கோபு, நான் ஏமாத்துக்காரன், நான் காலவாரி விடுறவன்,
மூஞ்சியை பார்த்து சிரிச்சுட்டே முதுகுக்கு பின்னாடி அழுங்காமல் குத்தி கீழே தள்ளி விடுறதில்ல நான் கெட்டிக்காரன். நல்லவன் மாதிரி நடித்து சில விஷயத்தை அபகரிக்கிறதுல, உபாயமாக தந்திரமாக ட்ரிக் பண்ணுறதுல நான் கெட்டிக்காரன் அப்படின்னு உண்மையை என்ன செய்கிறாருன்னா யாக்கோபு ஆண்டவருக்கு முன்பதாக நான் யாக்கோபு. எத்தனை பேர் சத்தமாக சொல்கிறீங்க நான் யாக்கோபு? ஐ எம் ஜேக்கப். இது ஊர் என்னை பார்த்து ஒரு பேர் சொல்லுது, ஒரு பட்டம் கொடுக்குது, ஒன்று சொல்லுது. பட் எனக்கு தெரியும் நான் யாக்கோபு. அந்த உண்மையை ஆண்டவருக்கு முன்பதாக அவருடைய சமூகத்தில் நம்ம இந்த போராட்டத்தில் அக்செப்ட் பண்ணணும். நான் யாக்கோபு ஆண்டவர். என்கிட்ட குறை இருக்குது, என்கிட்ட பலவீனம் இருக்குது, என்கிட்ட சில நீங்கள் விரும்பாத நீங்கள் வெறுக்கிற காரியங்கள் என்கிட்ட இருக்குது ஆண்டவர். நான் வெளியில் எவ்வளோ கவர் பண்ணி சென்ட் அடித்து ட்ரெஸ் பண்ணி எத்தனை பட்டத்தை பின்னாடி வச்சு எத்தனை பிஷப் எத்தனை ஆர்ச் பிஷப் என்னென்ன டைட்டில் வச்சுக்கிட்டாலும் எத்தனை வருஷம் விசுவாசி அதெல்லாம் என்னென்ன இருந்தாலும் நான் யாக்கோபு. எத்தனை பேர் ஒத்துக்கிட்ட ஆண்டவரை பார்த்து சொல்கிறீங்க நான் யாக்கோபு? எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஸோ போராடலாம், தப்பு இல்லை. போராட்டம் கொஞ்சம் வேற மாதிரி மாறட்டும். ஆண்டவரோட போராடலாம், தனியாக நிற்கலாம், உறுதியாக சிலதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டு நிற்கலாம். போராட்டத்தில் ஒரு 3 விஷயம் இருக்கணும். 1, அவர் என்னை தொடணும், அவர் என்னை ஹேண்டில் பண்ணணும், அவர் என்னை கையாளணும். 2, அவருக்கு முன்பதாக நான் ட்ரூத்ஃபுல்லாக என்ன செய்யணும், உண்மையாக அவருக்கு முன்பதாக உண்மையை ஒத்துக்கணும். சொல்லுங்கள், ஆண்டவருக்கு முன்பதாக என்ன செய்யணும்? உண்மையை. சத்தமாக சொல்லுங்கள், உண்மையை என்ன செய்யணும்? அப்போ அவருக்கு முன்பதாக நான் உண்மையாக இருந்தால், அவர் என்னை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நான் விட்டால், அவர் என்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவார், அவர் என்னை மாற்றுவார், என்னோட நிலைமையவே ஆண்டவர் மாற்றுவார். இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இனி நீ இஸ்ரவேல் என்னப்படுவாய். How powerful that transformation is. ஒரு பயங்கரமான ஒரு யாக்கோபு இஸ்ரவேல் ரெண்டுமே வேற போலார், வேற எக்ஸ்ட்ரீம் லெவல். யாக்கோபுங்கிற பேரோட மீனிங்கும் இஸ்ரேலுங்கிற பேரோட மீனிங்கும் ரெண்டும் வேற எக்ஸ்ட்ரீம். ரெண்டுமே நேர் எதிர் துருவம். யாக்கோபுங்கிறது ஒரு துருவம்னா இஸ்ரவேலுங்கிறது ஒரு துருவம். பட் ஆண்டவருக்கு முன்பதாக ஆண்டவர் நம்மளை டச் பண்ணுறதுக்கு நம்ம விட்டு கொடுத்து, ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம ட்ரூத்ஃபுல்லாக நம்ம இருந்துட்டா, ஆண்டவர் நம்மளால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத டிரான்ஸ்ஃபர்மேஷனை நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். எத்தனை பேர் புரிஞ்சாமேன்னு சொல்கிறேன்? த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் ஸோ பவர்ஃபுல். நான் சொன்ன மாதிரி யாக்கோபுன்னா ஏமாத்துக்காரன், காலவாரி விடுற. பட் இஸ்ரவேல்னா வெற்றின்னு அர்த்தம். வெற்றி he is a victorன்னு அர்த்தம். அவர் வெற்றியாளன். இஸ்ரவேல்னா விக்டரின்னு என்ன செய்யணும் அர்த்தம். யாக்கோபுனா டிசீவர், he is a supplanter, he is a heel grabber. பட் இஸ்ரேல்னா விக்டரி, ஜெயிக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். ரெண்டு எக்ஸ்ட்ரீமிட்டி. பட் ஆண்டவர் நினைச்சா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பவர்ஃபுல் மாத்திரம் இல்லை, அது பர்மனன்ட். இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படுவாய். பர்மனன்ட். ஆண்டவர் நமக்கு கொடுக்குற டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாற்றம் எல்லாம் நிரந்தரமானது. சொல்லுங்க, அதெல்லாம் எப்படிப்பட்டது? நிரந்தரமானது. 32வது அதிகாரத்துக்கு அப்புறம் யாக்கோபு தப்பே பண்ணலையான்னா, தப்பு பண்ணினார். சின்ன மிஸ்டேக்ஸ் இங்கே தென் அண்ட் நவ் யாக்கோபு செஞ்சார். பட் அந்த தப்பு, அந்த மிஸ்டேக் எல்லாம் அவரோட பேரை மறுபடியும் யாக்கோபுன்னு என்ன செய்யலை. அப்போ ஆண்டவர் ஒன்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டார்னா அது பர்மனன்ட், அது டெம்பரவரி இல்லை, அது நிரந்தரமாகவே என்ன செஞ்சிடும், பர்மனண்டா. ஆண்டவர் மாற்றுறதெல்லாம் நிரந்தரம். சொல்லுங்க, அதாவது ஒரு பாட்டு, நீ தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் ஒரு பாட்டு. அவர் என்னெல்லாம் கொடுக்குறாரோ அதெல்லாம் பர்மனன்ட். சொல்லுங்க, அதெல்லாம் என்னது? பர்மனன்ட். அதை ஒருத்தராலையும் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது, பறிக்க முடியாது. யாக்கோபு நான் சொன்ன மாதிரி 32வது அதிகாரத்துக்கு அப்புறம் அங்கங்க விளறாரு, அங்கங்க தப்பு பண்றாரு, அங்கங்க சில பிரச்சனைகள் இருக்குதான். பட் அப்படி ஆனோடனே இப்ப நீ மறுபடியும் யாக்கோபு என்னப்படுவாய் என்ன செய்யல, சொல்லல. எப்போதெல்லாம் அவரை ரெஃபர் பண்றாங்களோ அப்போதெல்லாம் இஸ்ரவேல் தான் என்ன செய்யறாங்க, அவர் ரெஃபர் பண்ற. அவர் மாத்தினதான். இப்போ கிரேட்னஸ் இந்த 2024 செக்யூர் பண்றதுக்காக வாக்கு பண்ணியிருக்கிற கர்த்தரை நம்பி அதை பிடிக்கிறதுக்கு அவரோட வார்த்தைக்கு கீழே உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற நம்ம எல்லாரும் போராடலாம், தப்பில்லை. சம்டைம்ஸ் சம் திங்ஸ் இட் இஸ் வர்த்லெஸ். சில விஷயங்களுக்காக, நம்ம தேவையில்லாத விஷயங்களுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் வர்த்தே இல்லை. சொல்லுங்க, அதெல்லாம் வர்த் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அதெல்லாம் வர்த் இல்லை. நீங்கள் தேவையில்லாத சில விஷயங்களுக்காக எல்லாம் மண்டை உடைச்சு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறீங்களே, அதெல்லாம் வர்த்லெஸ். பட் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள்.
6 மாசம் முடிஞ்சிருச்சு. எத்தனை பேர் நீங்க உங்க ஜெப அறையில போராடிக்கிட்டு இருக்கிறீங்க, ஆண்டவர் சிலதெல்லாம் உங்களுக்கு அவர் சொன்ன மாதிரியே உங்களை சுதந்திரிக்க பண்ண வைக்கணும்னு எத்தனை பேர் உறுதியா நாம நிக்கிறோம்? இன்க்ளூடிங் மை செல்ஃப் ஐ எம் ஆஸ்கிங். எத்தனை பேர் நாம உறுதியா நிக்கிறோம்? வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார், ஆலோசனைகளையும் கர்த்தர் கொடுக்கிறார். பட் அதையெல்லாம் பிடிச்சுக்கிட்டு எத்தனை பேர் நாம உறுதியா ஆண்டவர் எனக்கு இதை செய்யணும்னு எத்தனை பேர் நாம காத்துக்கிட்டு இருக்கிறோம்? செய்கிறதற்கு இன்னைக்கு நம்ம அவரை ஆராதிச்ச மாதிரி அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ ஞானி, அவரால் எல்லாம் செய்ய முடியும். பட் நாம sometimes we had to fight. It is worth fighting for. அது போராடுறது நல்லது, போராடலாம். சொல்லுங்க, தப்பு இல்லை, போராடலாம், தப்பு இல்லை. இது வரைக்கும் எப்படி போராடினீங்களோ அதை விட்டுருங்க. யாராவது உங்களுக்காக ஜெபிச்சு, யாராவது உங்க மண்டையில மாவாட்டி கொடுத்து, யாருக்காவது லெட்டர் எழுதி போட்டு, யாராவது ஏதாவது ஸ்பெஷல் மீட்டிங் நடத்தினா யாராவது வருவாங்களா? ஒரு நைட் ப்ரேயர்னா கூட நம்ம யாராவது வருவாங்களா? உங்க தாத்தாவுக்கு தாத்தா கட்டியிருந்த லுங்கி கலர் அவர் கரெக்டா சொல்லுவார் அப்படின்னு ஒருத்தர் வருவார்னா நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிடறோம்? வந்து கூட்டமா குவிஞ்சு ஒருத்தர் மண்டை மேல ஒருத்தர் முட்டிக்கிட்டு என்ன செய்யறோம்? தாத்தாவுக்கு கட்டின அவர் கட்டின லுங்கி கலரை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? நான் என்னோட வாழ்க்கையை பத்தி ஆண்டவரோட நான் தனிப்பட்ட ரீதியில் நிக்கிறதுக்கு நமக்கு என்ன செய்யறது இல்லை. நிறைய நேரங்கள்ல நமக்கு எதுவும் தோன்றது இல்லை. வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டிலேயே இருந்தாலும் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? ஒரு உபவாச ஜெபத்திற்கு நம்ம வந்து ஆண்டவரை பார்க்க மாட்டேங்கிறோம். வீட்டில் நமக்கு எத்தனையோ டைம் இருந்தாலும் ஆண்டவரோட என்ன செய்ய மாட்டோம்? டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறோம், ஸ்பேர் பண்ண மாட்டேங்கிறோம். அப்போ அந்த பேட்டில் கிரவுண்டை கொஞ்சம் மாற்றுங்க. யாக்கோபு இது வரைக்கும் அவர் பேட்டில் பண்ண மாதிரி இல்லை. இந்த 32வது அதிகாரத்தில் யாக்கோபு பண்ண பேட்டில் இது வரைக்கும் அவர்கிட்ட சில ஆசீர்வாதங்கள் எல்லாம் கையில் இருக்கு. பட் அதை விட கிரேட்டானது ஒன்று பெற்றுக்கொள்ளணும்னு யாக்கோபு முடிவு பண்ணின போது இந்த பேட்டிலேயே யாக்கோபு வித்தியாசமாக செட் பண்ணார். நானும் கர்த்தரும், நான் தனியா ஆண்டவருக்கு முன்னாடி நான் என்ன செய்வேன்? யாரோட உதவியும் இல்லாம, யாரோட ட்ரிக்ஸ்டரும் எனக்குள்ள நடக்காம தனியா நான் ஆண்டவரை சந்திக்க போறேன். ஆண்டவரோட கூட நான் மனுஷனை ஏமாத்தி, மனுஷனோட மல்லு கட்டி, மனுஷன் கண்ணை கட்டி இல்லை, ஆண்டவரை நான் அவரோட கூட நான் போராட போறேன். என்ன ஒரு உறுதி, ஒரு அஷூரன்ஸ் எனக்கு வேணும்னு ஒரு பேட்டில் கிரவுண்டை இது வரைக்கும் அந்த மனுஷன் கண்ணால பார்க்காத ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு போராடினதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் 32வது அதிகாரத்தில் ஆசீர்வாதம் அதை கண்ணால பார்க்க முடியாது. பட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி யாக்கோபோட வாழ்க்கையில் அவர் அதுக்காக போராடி ஒரு உறுதி, எனக்கு நீர் என்னை எழுதி பத்திரம் போட்டா கொடுத்துட்டு போனார் கர்த்தர். பட் கண்ணால பார்க்க முடியாத ஒண்ணுக்காக யாக்கோபு உறுதியா இது வரைக்கும் கண்ணால பார்க்க முடிஞ்சதுக்காக போராடினார். பட் இப்ப கண்ணால பார்க்க முடியாத ஒண்ணுன்னு தெரிஞ்சாலும் உறுதியா, கான்பிடென்ட்டா ஒரு அஷூரன்ஸ் எனக்கு நீங்க கொடுத்தே ஆகணும்னு ஒரு பேட்டில் கிரவுண்டை யாக்கோபு என்ன செஞ்சார்னா செட்டில் பண்ணார். நம்ம எல்லாரும் போராடுறோம், எல்லாரும் ஜெபிக்கிறோம், எல்லாரும் சர்ச்சுக்கு அதுக்கு தான் வரோம், எல்லாரும் அதுக்கு தான் வானத்தை ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். பட் இந்த போராட்டத்துல ஒரு 3 முக்கியமான விஷயம் இருக்கணும். ஒன்னு, அவர் என்ன ஹேண்டில் பண்ணணும், அவரோட கையை மேல இருக்கணும், கர்த்தர் என்ன தொடணும், அவரோட டச்சை, அவரோட தொடுதலை நான் உணரணும். அவர் என்ன தொட்டார்னா சில சமயம் வலிக்கும், சில சமயம் இட் ஹர்ட்ஸ் மீ. பட் நோ ப்ராப்ளம். அவர் ஹர்ட் பண்ணாலும் அதே சமயத்தில் என்ன ஹீலும் என்ன செய்வார், என்ன சுகம். அவர் உடைத்தார்னா அவர் என்ன உருவாக்குவார். அவர் என்ன உடைத்தார்னா என்ன ஒரு புது வடிவமாக என்ன செய்வார். அவர் என்ன வணைகிறார்னா என்ன ஒரு புதிய பாத்திரமாக என்ன செய்வார், அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக என்னை மாற்றுவார். அப்போ அவரோட டச், இந்த போராட்டத்தில் அவரோட டச்சை நான் என்ன செய்யணும்னா ஃபீல் பண்ணணும். நான் போராட இந்த மெச்சூரிட்டி எனக்குள்ள உண்மையை கொண்டு வரணும். ஆண்டவருக்கு முன்பதாக உள்ளதுன்னு இல்லைன்னு சொல்லுங்கன்னு தான் பைபிள் என்ன செய்யுது. அப்ப ஆண்டவருக்கு முன்பதாக, ஆண்டவரே, எஸ் ஐ எம் ஜேக்கப், நான் யாக்கோபு தான் ஆண்டவரே, நான் யாக்கோபு தான். என்கிட்ட குறைகள் இருக்கு, என்கிட்ட நிறைய தப்பு இருக்கு, என்கிட்ட நீங்க விரும்பாத விஷயம் நிறைய இருக்கு. நான் யாக்கோபு தான். அவர்கிட்ட உண்மையை என்னோட பலவீனத்தை ஒத்துக்கணும், என்னால முடியலங்கிறத ஒத்துக்கணும், எனக்கு என்ன பிரச்சனைங்கிறத நான் உண்மையை உள்ளபடியா ஆண்டவருக்கு முன்பதாக. அதுதான் ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, அதுதான் ஒரு முதிர்ச்சி. யாக்கோபுக்கு இந்த 32வது அதிகாரத்துல ஒரு மெச்சூரிட்டி என்ன செய்யுது. அப்பாவை ஏமாத்தினவன், அண்ணனை ஏமாத்தினவன், மாமனை ஏமாத்தினவன், இன்னும் பார்க்கிறவனெல்லாம் ஏமாத்தினவன். இப்போ அப்படி இல்லை. இப்பவும் பொருளை கொடுத்து எப்படியாவது அவனை சமாளிக்கலான்னு தான் என்ன செய்யறாரு. இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அப்படிப்பட்ட தாட் தான் யாக்கோபோட மைண்டுக்குள்ள இருந்துச்சு. எப்படியாவது அண்ணனை நம்ம காசை கொடுத்தாவது கரெக்ட் பண்ணிடலாங்கிற ஒரு தாட் தான் இருந்துச்சு. பட் இப்போ இந்த இடத்துல நிற்கும் போது ட்ரூத்தா, உண்மையா, நான் யாக்கோபு ஆண்டவரே அப்படின்னு அக்செப்ட் பண்ற, உண்மையை ஒத்துக்கிற தன்மை இந்த போராட்டத்தில் நமக்கு இருக்கணும். நம்மகிட்ட அவரோட கையாளுதலும் அவருக்கு முன்பதாக உண்மையும் இருக்குன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் கன்ஃபார்மாக நடக்கும். மாற்றம் நிச்சயமாக. அவரோட சமூகத்தில் போராடுகிறவர்கள் ஒரு நாளும் வெறுமையா, அதாவது ஒரு சமயம் ஒரு பெரிய கடல்ல வலையை வீசி மீன் கிடைக்காம ஏமாந்து போனவங்க இருக்கிறாங்க. பட் தனி அறையில ஆண்டவருக்கு முன்பதாக முட்டி போட்டு வெறுமையா வந்தவங்க யாருமே என்ன செய்ய முடியாதுன்னா, பெரிய கடல் உங்களை ஏமாத்தலாம்,
பேதுருவை ஏமாத்துச்சு ஒரு மிகப்பெரிய கடல். ஆனா இயேசு அவரை நம்பி, உம்முடைய வார்த்தையை நம்பி நான் வலைய போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்ட பேதுருவை ஆண்டவர் ஏமாத்தல. ஒரு பெரிய கடல் ஏமாத்தலாம், ஆனா கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், நம்மளை ஒரு நாள் ஏமாத்த மாட்டார். அவர் டிரான்ஸ்ஃபார்ம், அவர் மாற்றங்களை பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களால யூகிக்க முடியாது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க எப்படி இவன் இப்படி ஆனான்னு யோசிக்கிற அளவுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், யோசேப்புக்கு கொடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரீமா இருந்தது. அதை யாராலையும் யோசிக்கவே முடியல. யோசேப்பு அவங்க அண்ணன்மார்க பாக்குறாங்க, அவங்களுக்கு அவர் யோசேப்புன்னு என்ன செய்யல தெரியல. அந்த அளவுக்கு யோசேப்பை கர்த்தர் எகிப்துல டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தார். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பவர்ஃபுல்லானது மாத்திரம் இல்ல, அது பர்மனன்டானது, நிரந்தரமானது. அவர் கொடுத்தார்னா கொடுத்தது தான். அது யாக்கோபு அதுக்கப்புறம் அங்கங்க கொஞ்சம் மாறினாலும் அவர் பண்ணின டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவர் மாற்றவே இல்லை. பர்மனண்டா அவரை இஸ்ரவேலாகவே ஆண்டவர் என்ன செய்தார். இப்போ எந்திரிச்சு நின்று இன்னைக்கு ராத்திரி கர்த்தரை நோக்கி நானும் நீங்களும் பார்க்க இன்னைக்கு ராத்திரி இந்த ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும்போது, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அவரோடு நம்ம நிற்கிற நேரங்கள், அவரோடு நம்ம நிற்கிற தருணங்கள், இன்னைக்கு ராத்திரி நம்ம சும்மா ஏதோ ஒரு சண்டே கடமையை கழிச்சிட்டு போறதுக்காக நம்ம நிற்க வேண்டாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை வானமும் பூமியும் படைத்த தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இனிமேல் நான் என் போராட்ட களத்தை மாத்திக்க போறேன், அந்த கிரவுண்டை சேஞ்ச் பண்ணிக்க போறேன். இனி நான் கர்த்தர். எத்தனை பேர் உங்கள் வாயை திறந்து சத்தமாக இப்போ நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், போராடலாம், தப்பு இல்லை. நான் வீட்டுக்குள்ளே போராடுறதோ இல்லை மற்ற மனுஷங்ககிட்ட போராடுறதோ அதனாலலாம் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் கர்த்தருடைய சமூகத்தில் நான் நிற்கிறது, நான் போராடுறது, நானும் ஆண்டவருமா நிற்கிறது நல்லது தான். தனியாக நான் இருக்கிறது நல்லது தான். என்னை நிறைய பேர் தனிமைப்படுத்தி தள்ளி விட்டு இருக்கிறது நல்லது தான். அது என்னையும் ஆண்டவரையும் நான் தனியாக ஆண்டவரை சந்திக்கிறதற்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்க கண்களை மூடி உங்க வாய்களை திறந்து இயேசுவே உம்மை நோக்கி பார்க்க உங்க வாய்களை திறந்து நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். யாக்கோபு ஜெபித்த மாதிரி ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒளிய நான் உம்மை. ஹல்லேலூயா. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த இடத்துல இருந்து மனுஷனையும் சூழ்நிலையும் மற்றவங்களை எப்படி ஏமாத்தினா, எப்படி என்ன பண்ணினா நம்ம நல்லாக முடியும் அப்படின்னு இது வரைக்கும் மைண்ட் தாட் ப்ராசஸ் ஓடிக்கிட்டு இருந்த யாக்கோபு இந்த 32வது அதிகாரத்திற்கு வரும்போது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன். அவரோட நான் தனித்து இருக்க போறேன். அவருடைய ஃபேமிலி, அவருடைய ஃபார்ச்சூன்ஸ், அவருடைய ஃபைனான்சஸ் எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டு தனியா ஆண்டவரோடு கூட யாக்கோபு நின்று ஆண்டவரே ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒளிய நான் உம்மை போக விட மாட்டேன்ப்பா. எத்தனை பேர் உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க வாய்களை திறந்து ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கணும்ப்பா, நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும். லெஜிட்டிமேட்டான பிளெஸிங்ஸ் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. ஓ உம்முடைய ஆசீர்வாதத்தோட நீர் வேதனையை கூட்டுகிறது இல்லப்பா, நீர் எங்களை ஆசீர்வதிக்கணும். எத்தனை பேர் உங்க வாய்களை திறந்து நீர் என்னை ஆசீர்வதிக்கணும், நீர் இனி நான் என்னோட தனிப்பட்ட ஜெப அறையில நான் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறதுங்கிற வார்த்தை இவ்வளவு நாள் எனக்கு தெரியும். அதை என்னுடைய அனுபவமாக மாற்றி உமக்கு நேராக என் கண்களை ஏறெடுத்து என் கரங்களை எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதங்களுக்கு நேராக விரித்து என் முழங்கால்
முழங்கால்களை சர்வ வல்லவருக்கு முன்பதாக முடக்கி, ஆண்டவரே நான் உம்மை நோக்கி பார்த்து காரியங்களை கேட்டு பெற்றுக்கொள்ள போகிறேன். நான் என் ஜெபத்துல போராட போகிறேன். ஆண்டவரோட நான் நின்று இந்த 2024 முடிக்கும் போது கிரேட்னஸ் நான் பொசஸ் பண்றதுக்கு, செக்யூர் பண்றதுக்கு, என் போராட்டத்துல அவருடைய டச்சை நான் ஃபீல் பண்ற அளவுக்கு, அவருடைய ஹேண்டலிங்கை நான் ஃபீல் பண்ற அளவுக்கு உண்மையா அவருக்கு முன்பதாக நின்று ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு கொடுக்கிற சர்வ வல்லமை உள்ளவரே, வானமும் பூமியும் வானமும் பூமியும் வல்ல தேவனிடம் நீரும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, வான பூமியும் படைத்த வல்லதே. எத்தனை பேர் உங்க கரங்களை உயர்த்தி எண்ணு கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடும். எண்ணு கடங்கா எண்ணு கடங்கா சம்பவிக்கணும்னு நான் தெரிந்து கொள்ளும் போது இன்னும் கடங்கா இன்னும் கடங் நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடும். இன்னும் கடங்கா என் கண்கள் ஏறெடும். கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுத்து. கொத்தாசை வரும் சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, இந்த ராத்திரி வேளையிலும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். போராட வேண்டிய அவசியத்தை இந்த ராத்திரி கர்த்தர் எங்களோடு கூட நம்முடைய ஆவியானவரை கொண்டு எங்களோடு கூட இடைப்பட்ட தயவிற்காக உமக்கு நன்றி. Let's be the fighters from now on. இன்னைக்கு ராத்திரியிலிருந்து நாங்கள் எல்லாரும் ஒரு போராளிகளாக நாங்கள் எல்லாரும் மாற ஒரு உந்துதலை ஒரு இன்ட்யூஷனை இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் எங்களுக்குள்ள தூண்டி விட்டு இருக்கிற தயவிற்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இனி நாங்கள் சாதாரணமாக இருக்க போகிறது இல்லை, நாங்கள் எல்லாரும் ஒரு ஃபைட்டர்ஸாக மாற போகிறோம். நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே நாங்கள் ஃபைட்டர்ஸாக மாறி கர்த்தர் எங்களுக்காக சொன்னவைகளை ஆண்டவரே நாங்கள் போராடினா நான் சொன்ன மாதிரி அது அவர் கொடுக்க விரும்பாத ஒண்ணுக்கு மல்லு கட்டுறதோ அல்லது அவரை நிர்பந்திக்கிறதோ அல்லது அவரை ஃபோர்ஸ் பண்றதோ அப்படி இல்லை. அது ஒரு நீங்க தனிப்பட்ட அறையில் உங்க ஜெபத்துல உட்காரும் போது அந்த உண்மையான ஃபைட்டிங் ஓட நேச்சர் அது உங்களுக்கு ஆவியானவரே உங்களை நடத்துவார். அந்த நேச்சர்ல ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். 3 விஷயம் ரொம்ப முக்கியம். அவருடைய டச்சை நம்ம ஃபீல் பண்ண அவருக்கு முன்பதாக ட்ரூத்ஃபுல்லா இருக்கணும். எப்போதெல்லாம் அவருடைய டச்சையும் ட்ரூத்ஃபுல்லி நம்ம அனுபவிக்கிறோமோ அப்போதெல்லாம் டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம எதிர்பார்க்கணும். கர்த்தர் அப்படியே செய்வார். நம்முடைய காணிக்கைகள் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஊழியத்தினுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பார். ஊழியத்தோடு கர்த்தர் இருப்பார். நாளைக்கு நடக்கிற ஆராதனை, வெள்ளிக்கிழமை நடக்கிற இரவு ஜெபம் எல்லாத்தின் மேலும் தொடர்ந்து ஊழியத்துடைய காரியங்கள் மேலும் கர்த்தருடைய கிருபை. இன்னைக்கு ராத்திரி இங்க வந்தோட வார்த்தைகளை கேட்டு ஒரு தேவ பிள்ளைகள் மேலும் ஆண்டவருடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் நிறைவாய் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. சேர்ந்து சொல்லாம என் ஆத்துமாவே என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியங்களும் வல்லமைகளும் வரங்களும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.